ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்புறோம்னா சைதாப்பேட்டை மார்க்கெட் தான் கிளம்ப போகிறோம். அம்மா காய்கறி எதுவுமே இல்லைப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு நமக்கு லீவுன்றதுனால அம்மாவை கூட்டிகிட்டு நம்ம போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடலாம். என்னம்மா காய்கறி வாங்க போகலாமா? என்னமா தேடிட்டு இருக்கீங்க? பைதான் ஏதாவது பார்த்துன்னு இருக்கிறேன். ஆயிமா நம்ம சைதாப்பேட்டை மார்க்கெட் போய் காய்கறி எதாவது வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். எத்தனை பை வச்சாலும் இந்த வீட்டில் எவ்வளோ காணாமல் போயிடுமா, இங்கே நான் வச்சு சொருகிடுவேன். அதான் அம்மா எடுத்து 10 ரூபா வச்சிருப்பாங்க. எதுனா சரி அவங்க கிட்ட இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். நம்ம கிட்ட நிறைய கட்டத்துல இருந்துச்சாமா? இருக்குதாப்பா, மேலக்குள்ள எங்கன்னா வச்சுட்டு இருப்போம். சரி ஆயா கிட்ட தேடிப்பாங்க. ஆயா தான் அடிக்கடி தருவாங்க, அம்மா தருவாங்க. சரிம்மா, என்னம்மா கிடைச்சிச்சாமா? இந்த தேடி எடுத்துக்கிறப்பா. ஆயா இடத்துல கை வச்சாலே ஆயா வேற திட்டுவாங்க. வச்சிடலாம், எடுத்து வாங்கி மட்டும் வச்சிடலாம். இந்த ஒன்று இருக்குப்பா. சரிம்மா, எப்படியோ ஒன்று கச்சிருச்சு. எடுத்துக்கலாம், இந்த வந்து வச்சிடலாம். அவங்க வச்சு இந்த இடத்துல வச்சிருவோம். இது உள்ளதாகவும் அம்மாவுடைய இடம் எல்லாம் அவங்க தேவையான பொருளை உள்ள வச்சுக்குவாங்க. நம்ம ஏதாவது போய் எடுத்துட்டோம்னு வச்சுக்க, எடுத்துட்டு கழிச்சிட்டீங்க அது மாதிரி எல்லாமே உள்ள மாதிரி எடுத்து வச்சுக்குவாங்க. துணி ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்குவாங்க. நம்மளும் போய் அதுக்கேற்ற மாதிரி எதனா காணணும், அங்கே தான் போய் எடுப்போம். வேற நம்ம கிளம்பலாங்களா? சைதாப்பேட்டை மார்க்கெட்ல வந்துட்டோமா? ஆமாப்பா, வந்துட்டோம்ப்பா. ரொம்ப நாள் ஆச்சுமா வந்து. ஆமாப்பா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுமா? ஆமாப்பா. பைக்கை பார்த்து பார்க் பண்ணிக்கலாமாம்மா? பண்ணிடலாம்ப்பா. மார்க்கெட்டுக்கு வந்துட்டுங்கம்மா, உள்ளே போய் பார்க்கலாம், என்ன இருக்கோ வாங்கிட்டு வரலாம். போகலாமாம்மா உள்ள? போகலாம்ப்பா. மாவ், என்னம்மா பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க, எதுவும் வாங்கலையா? சரிம்மா. காய்கறிலாம் கட்டி வச்சிருக்காங்கம்மா, வாங்கலையாம்மா? நிறைய பழமா இருக்குமா? என்னம்மா எதுவுமே வாங்காம பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு வாட்டி சும்மா ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம். சந்துக்குள்ளெல்லாம் போகிறோமேம்மா. வந்து நான்வெஜ் மார்க்கெட்மா. சந்து மாதிரி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த சந்தில் போனோம் போலமா. வாங்க, இப்படி போனோம் இந்த சைடு. வேறு எதுவும் எடுக்கலையா? இந்த காய்கறிலாம் வாங்கலையா? 350 ரூபாவாம்மா. எலுமிச்சம்பழம் வாங்கலாமா? சரி. கிலோ 20 ரூபா.
பழங்கள்லாம் நிறைய இருக்குமா, பழங்கள்லாம் நிறைய. வத்தல் வாங்கலாமா? பச்சை பட்டாணி கொத்தவரங்காய் வத்தல் வாங்கிக்கலாமா? எவ்வளோம்மா இது? 50 ரூபாய்ப்பா. 50 ரூபாவா? எவ்வளோண்ணா இது? 20 ரூபாவா? சூப்பர்ண்ணா. அதை வாங்கிக்கலாம். அக்கா ஃப்ரீயாக வெண்டைக்காய் தந்துருக்காங்க நம்ம யூடியூப் சேனலுக்காக. அம்மா கிளம்பலாமாம்மா? எது எடுத்தாலும் 20ஆம்மா? சைதாப்பேட்டை மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம்மா. நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கோம்னு பார்க்கலாங்களா? இந்த பைப்புல காய் தான் வாங்கிட்டு வந்துக்கிறோம். என்னது மாதிரி? இது வெண்டைக்காய். இது வந்து கீர்த்தங்காப்பா. எல்லாமே 20 ரூபாவாம்மா ஒரு கட்டு? இல்லப்பா, 3 கவர் 50 ரூபான்னு கொடுத்தாங்க. 1 வாங்கினா 20 ரூபான்னு சொன்னாங்க. 3 எடுத்தா 50 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம 3 எடுத்துக்கணும். கத்திரிக்காய் எடுத்துருக்கீங்க? கத்திரிக்காய் 1 எடுத்துங்க. இந்த கீர்த்தங்காய் 1 எடுத்துங்க. இந்த பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் இருக்கு இல்லையா, 1 எடுத்துக்கணும்ப்பா. இல்லப்பா, இது 3 50 ரூபாய். இது 3 50 ரூபாய்க்கு தனித்தனியா வைக்கிறீங்களா? ஆமாப்பா. கோஸு, இந்த கருணக்கிழங்கு, கேரட், இது 3 வந்து 50 ரூபாய். சேப்பங்கிழங்குப்பா, இந்த 3 கவரும் ஒரு 50 ரூபாய்ப்பா. எந்தெந்த 3 கவருமா? இது 3ஆ? கோவக்காய், பீன்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்குப்பா. இது 3 50 ரூபாய், இது 3 50 ரூபாய், இது 3 50 ரூபாய், மொத்தம் 150 ரூபாய். நான் வந்து தனியாக பீட்ரூட்டாங்க இல்லைப்பா, இது வந்து ஒரே கவர் 20 ரூபாய் சொன்னாங்க. சரி, இது 1 வாங்கி 20 ரூபாய் கொடுத்து. இந்த வெண்டைக்காய் அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்களே இப்போ அந்த அக்கா. ஆமாம்மா, சொல்லின்னு இருந்தியே அவங்ககிட்ட. நம்ம சேனலுக்காக அது ஃப்ரீயாக தந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அரேன்னு சொல்லியிருந்தாப்புல இந்த மாதிரி அம்மா சேனலில் இருக்காங்கன்னு சொன்னதுக்கு அவங்க சேனல் ஃப்ரீயாக வச்சுக்க வெண்டைக்காய்னு சொல்லி கொடுத்தாங்கம்மா. இது வரைக்கும் தான் காய்கறி வாங்கியிருக்கிறோம். பழம் இந்த செவ்வாழை பழம் வாங்கினது ஒரு 50 ரூபாயும், இந்த கொய்யாப்பழம் ஒரு 40 ரூபாய்க்கும் வாங்கினோம். மாதுளம்பழம் 100 ரூபாய்க்கும், ஆப்பிள் 100 ரூபாய்க்கும் வாங்கி வந்தோம். பூண்டு பாயுது, பூண்டு 100 ரூபாய்க்கு நாங்கள் நிற்க வச்சு வாங்கி வந்தோம் இல்லையா? ஆமாம், 100 ரூபாய் கொடுத்து பூண்டு வாங்கி வந்தேன். ஒரு 50 ரூபான்னு சொல்லி வாங்கிக்கணும். சாமிக்கெல்லாம் கட்டி வைக்கலாம். நம்ம கட்டி வைக்கலாம், தலையில சந்தையை வச்சுக்கணும் இல்லையா, அதனால இதெல்லாம் வந்து மளிகை சாமான் மாதிரி கொஞ்சம் வாங்கி வந்துட்டு வாங்கி. கொத்தவரக்காய் வத்த நம்ம வீட்டில் காலி ஆயிடுச்சு இல்லையா, இதெல்லாம் 30 ரூபான்னு சொன்னாங்க. 130 ரூபாயாம்பா, கவர் கீச்சி வந்துடுச்சு. சேமியாப்பா, பாயசம்லாம் வைப்போம் இல்லையா, 20 ரூபாய் 4 கிலோன்னு சொல்லிட்டு இது வாங்கிக்கணும். பானிபூரி அப்பளம்ப்பா, இது எவ்வளோப்பா பானிபூரி அப்பளம்? அது ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கணும்மா. 30 ரூபான்னு சொல்லி 4 கிலோ 30 ரூபான்னு கொடுத்தாங்க. ரொம்ப நாளாக பானிபூரி அப்பளம் வாங்கி செஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அங்கே பார்த்த உடனே இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிக்கணும். நம்ம பச்சை பட்டாணி எல்லாத்துக்கும் போடுவோம் இல்லையா, பொரியல்ல எல்லாத்துக்கும் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணுவோம். காலி ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கணும் 50 ரூபான்னு சொல்லி. அவரு ஒரு 1/4 கிலோ வாங்கி வந்தோம்பா. வெள்ளை அவரு ரவை ஒரு சின்ன பாக்கெட் 20 ரூபா கொடுத்து வாங்கிக்கணும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் என்ன சொல்லுவாங்கப்பா? எங்கேயாதுமா அது? இது நான் பிரிஞ்சு சாதத்துலலாம் சாப்பிட்டுக்கிறேன். இது பேர் என்னன்னு தெரியலப்பா எனக்கும். நம்மளும் அந்த கடையில் கேட்கும்போது அண்ணா அந்த ஒயிட் கலரில் இருக்குது அது கொடுங்க நான் சொல்லிட்டோம். ஆனால் இது பிரிஞ்சி சாப்பாட்டில் செஞ்சால் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக பொரியல் எல்லாமே போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால் இது வாங்கிக்கணும். இது நம்ம பேர் தெரியலன்னு சொல்லின்னு இருந்தோம். இந்த நேரம் அரவிந்துடைய அண்ணி உள்ளே வந்தாங்க. அவங்க சொன்னாங்க இது என்ன பேருமா? நான் தான் கேட்டேன், இந்த சாப்பாட்டில் பிரிஞ்சி சாப்பாடுலாம் சாப்பிட நல்லா இருக்கணும், பேர் தெரியணுமா அப்படின்னு. அது பேர் டபுள் பீன்ஸ் மாமி அப்படின்னாங்க. இது பேர் டபுள் பீன்ஸுங்களாம்மா. ஏன் வாங்கிட்டு வந்தீங்க? என்கிட்ட நிறைய இருக்குதே, நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னாங்க. சரி நான் 100 கிராம் வாங்கிட்டு வந்தோம்மா, ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் தாங்கம்மா இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு வந்த பொருள். சைதாப்பேட்டில் போயிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.